வைஸ் சான்சலர் ஆஃப் அல்ஃபலா ஆஸ் பர் அ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி. இது கொஞ்சம் அவங்க வார்த்தைகள் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் இந்த மருத்துவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் எங்களுடைய மருத்துவமனையில் அல்லது பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து வந்தார்கள். வேலை செய்கிறார்கள் என்றாலே சம்பந்தம் என்றுதான் பொருள். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, 3 பேர்னு அவங்க சொல்கிறது நியாயம் இல்லை. பாரதிய ஜனதா அல்லாத என்டிஏ அல்லாத கட்சிகளிலிருந்து மேலும் சிலரும் இருக்காங்க இதில். ஆனால் அவர்களெல்லாம் இந்த காங்கிரஸுடன் இருக்கக்கூடிய கட்சிகள் உண்மையான எதிர்கட்சியாக பார்க்கல அப்படிங்கிறது தான். இது வந்து அரசியல். இதை தாண்டி இனிமே மாற்றங்கள் செய்ய போவதாக எனக்கு தெரியவில்லை. விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அவங்க விசிலடிச்சான் குஞ்சுகள். அவர்களுக்கு வந்து அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, சினிமா மட்டும்தான் தெரியும். அவர் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் போய் கூட்டம் கூடுவாங்க. வேணா அடித்து பிடிச்சி முண்டி போட்டு ஒருத்தர் மிதித்து செத்து போவாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே போய் எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறார், வாக்களிங்கள்லாம் போய் வாக்களிச்சிருவாங்க என்று ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூத்திரமாக தமிழக அரசு ரொம்பவும் கவனமாக தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற துறைகளில் அலுவலர்களாக, அஃபீஷியல்ஸாக வரணும் என்பதற்காக ஒரு பெரிய முன்முயற்சியை எடுத்து வருகிறது. அதற்கு இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஊக்கத்தொகையெல்லாம் தரப்படுகிறது என்ற இந்த செய்தி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நாட்டோட பிரசிடென்ட் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. உண்மையில் பல நாட்டின் அரசியல்வாதிகள்லாம் இவ்வளோ வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ட்ரம்ப்பை பாராட்டுறதுக்காக இதை சொல்லலை. ட்ரம்ப் வந்து மனதில் பட்டதை, அது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காம பட்டார்னு பேசுகிறார். அதன் விளைவாக பிரச்சனைகளும் வரும். இப்போ வந்து ஒரு 8 வீரர்கள் எங்களால் இங்கே இருக்க முடியாது, நாங்கள் திரும்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இலங்கை கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம், நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறது. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம தினமும் செய்தி அலசல் என்னும் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள், அந்த செய்திகளுக்கு பின்னால் உள்ள பல்வேறு நிகழ்வுகள், எதனால் இது ஏற்பட்டது, என்ன ஏது என்பதை பற்றியெல்லாம் தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறது அந்த அல்ஃபலா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது. இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. தினமணிலையும் வந்து அது பற்றிய ஒரு சிறு செய்தி வந்திருக்கு. தினமணியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அல்ஃபலா பல்கலைக்கழகம். இந்த ஃபரிதாபாத் அப்படிங்கிற இடத்துல இந்த அல்ஃபலா பல்கலைக்கழகம் என்பது ஹரியானா மாநிலத்தின் ஃபரிதாபாத்தில் அது இடம்பெற்றிருக்கிறது. இங்கிருந்து தான் இந்த குண்டுவெடிப்பு சதிச் செயலில் ஈடுபட்ட பலர் அங்கே பிடிபட்டிருக்கிறார்கள். இந்த குண்டுவெடிப்புக்கும் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இது உடனடியாக அந்த பல்கலைக்கழகத்தின் மீது ஒரு மையத்தை குவிக்கிறது. அது அந்த இடத்துல இவங்க யார், ஏன் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன நடந்தது என்று உடனே அந்த பல்கலைக்கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கும் இந்த மருத்துவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த லேப்லலாம் ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு அவர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டி டினைஸ் அலிகேஷன்ஸ் that its laboratories were being used to store explosive materials. இப்போ கடந்த 2-3 நாட்களாக வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா, இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பரிசோதனை சாலைகளில் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்து பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தன அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்தது. அதை பல்கலைக்கழகம் மறுக்கிறது, கடுமையாக மறுக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, அவர்களுக்கும் அந்த 2 டாக்டர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஒருவர் வந்து ஜம்மு காஷ்மீர் போலீஸால் அவர் கைது செய்யப்படுறாரு. அதற்கு பிறகு அங்கிருந்து ஆரம்பித்து கைதுகள் நடக்கின்றன. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, we have learned that 2 of our doctors have been detained by investigating agencies. We wish to make it clear that the university has no connection with the said persons apart from them being working in their official capacity with the university.
said Dr. Bhupinder Kaur Anand, Vice Chancellor of Alphala, as per a statement from the university. இது கொஞ்சம் உங்கள் வார்த்தைகள் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் இந்த மருத்துவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் எங்களுடைய மருத்துவமனையில் அல்லது பல்கலைக்கழகத்தில் வேலை செய்து வந்தார்கள். வேலை செய்கிறார்கள் என்றாலே சம்பந்தம் என்றுதான் பொருள். அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, இவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது, அவர்கள் எங்களிடம் வேலை பார்த்தவர்கள் தான், நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள், நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் தருவோம் அப்படின்னு சொல்லணுமே தவிர இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஆனால் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. யூனிவர்சிட்டி ஹஸ் நோ கனெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சரியாக அதை சொல்லலை. கனெக்ஷன் இருக்குது, அந்த கனெக்ஷன் வந்து நாங்கள் எதிர்பாராதது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தி யூனிவர்சிட்டி ஆல்சோ நோட்ஸ் வித் டீப் கன்சர்ன் that certain online platforms are circulating baseless and misleading stories with the clear intent of maligning the reputation and goodwill of the university. அடுத்து எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய மாண்பை குலைக்கும் வகையில் இணையத்தில் அல்லது பல்வேறு செய்தி ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன, அது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது, இதை நாங்கள் கடுமையாக மறுக்கிறோம். அதாவது எங்களுக்கும் தீவிரவாத செயலுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்வது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதை நம்ம ஒத்துக்கலாம், ஏன்னா அதற்கான எந்த எவிடன்ஸும் நமக்கு இன்னும் கிடைக்கல. அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமானது, நம்ம பேச வேண்டியது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஹியர்பை கிளாரிஃபைட் தட் நோ கெமிக்கல் ஆர் மெட்டீரியல் as is being alleged by certain platforms is being used, stored or handled within the university premises. எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய சுவற்றுக்குள்ளாக எந்த கட்டடத்திலும் எந்த இடத்திலும் எவ்விதமான வேதிப்பொருளும் வெடிப்பொருளும் வைக்கப்படவில்லை. இப்போ ரெய்டில் கிடைச்சது எங்கே கிடைச்சது? அந்த கேள்விக்கு போலீஸ் தான் பதில் சொல்லணும். அவர்களுடைய வீடுகளில் கிடைத்ததற்கும் அது பல்கலைக்கழகத்தில் கிடைத்திருந்தால் அதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த தகவல் நமக்கு வந்து இன்னும் தெளிவாக தெரியணும். பல்கலைக்கழக தரப்புலேருந்து சொல்வது வந்து ஒவ்வொரு பரிசோதனை சாலை செயல்பாடுகளும் அதற்கு உரிய பாதுகாப்பு புரோட்டோகால் படி அதற்கான குறிப்பிட்ட அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் படி தான் நடக்கின்றன. இந்த இடம், அதாவது பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இடத்தின் எந்த பகுதியும் தீவிரவாத சதிச்செயலுக்கு பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே தொடர்பு, இங்கே வேலை பார்த்த 2 பேர் அந்த சதிச்செயலில் ஈடுபட்டு இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது. ஸோ இது மேற்கொண்டு நிச்சயமாக இந்த விசாரணையின் போது முழு தகவலும் தெரிய வரும். இப்பொழுதைக்கு அந்த பல்கலைக்கழக தரப்பிலிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருப்பதே முக்கியமானது. ஆனாலும் இவர்கள் யார், இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இப்போ நம்ம ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னா அந்த பல்கலைக்கழகத்தை யார் தோற்றுவித்தார், அவர்களுக்கான பணம் எங்கிருந்து வருகிறது, அங்கே என்ன விதமான கொள்கைகள் கருத்துக்கள் அந்த கேம்பஸில் நிலவுகின்றன, இது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். ஸோ இவர்களுடைய தரப்பு நியாயத்தை நாம் கட்டாயமாக கேட்க வேண்டும். அதே சமயம் அந்த பல்கலைக்கழகத்துடைய மற்ற தொடர்புகளை ஆராய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்மளால் சொல்லக்கூடியது. அதை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு இன்னும் விவரம் இதிலேருந்து தெரிய வரும் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமாக சமூக வலைத்தளங்களுக்கு தீனி போடக்கூடிய ஒரு விஷயம். விஜய் ரசிகர்கள் தற்குறிகள் அல்ல என்று தலைப்புச் செய்தி. விஜய் ரசிகர்கள் தற்குறிகள் அல்ல. எழிலன் ஆயிரம் விளக்கு தொகுதியுடைய எம்எல்ஏ, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர், மருத்துவர். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழா, அதையொட்டி அவர்கள் வந்து திமுக 75 அறிவு திருவிழா என்ற ஒரு மாநாடு வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்காங்க. அதில் பேசும் பொழுது ஆயிரம் விளக்கு திமுக எம்எல்ஏ எழிலன் நாகநாதன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் தான் போய் பேச வேண்டும், அவர்களிடம் பேசாமல் விட்டது நம் தவறு. தற்போது திமுகவில் 200 இளம் பேச்சாளர்கள் பயிற்சி பெற்றுள்ளார்கள், அவர்கள் இந்த இளைஞர்களிடம் பேச வேண்டும், நாம் அவர்களுடன் உரையாட வேண்டும், விமர்சனம் செய்யக்கூடாது, அவர்களை அரசியல் படுத்த வேண்டியது நமது கடமை என்று பேசியுள்ளார். முதல்ல இதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இந்த இளைஞர்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பதனால இவர்களை தற்குறிகள்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இல்லை, யாரையுமே தற்குறிகள் என்று சொல்லக்கூடாது.
அப்போ தற்குறிகள் என்று சொல்லும் பொழுது என்னவோ நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிந்த மாதிரியும், நம்ம அரசியலை கரைத்து குடித்து அப்படியே இதில் பிஹெச்டி வாங்கியது மாதிரியும், விஜய் உடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அவங்க விசிலடிச்சான் குஞ்சுகள், அவர்களுக்கு வந்து அரசியலும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, சினிமா மட்டும்தான் தெரியும். அவர் எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் போய் கூட்டம் கூடுவாங்க. வேணா அடிச்சு பிடிச்சி முண்டி போட்டு ஒருத்தரை ஒருத்தர் மிதித்து செத்து போவாங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே போய் எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் நிற்கிறார் வாக்களிங்கள்னா போய் வாக்களிச்சிருவாங்க என்று ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சூத்திரமாக இது பேசப்பட்டது. இது வந்து முக்கியமாக வலைத்தளங்களில் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி திட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இப்போ இந்த இடத்துல வந்து தற்குறி என்பது ஒன்றும் அறியாதவர், அறிவிலி, முட்டாள் அப்படிங்கிற பதத்தில் பண்ணது. அந்த இடத்துல எழிலன் சொன்ன இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. நீ ஏன் போய் அவங்க கூட பேசலை? அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வாக்குகள் நமக்கு வேண்டாம் என்று நீங்கள் விலகி விடுகிறீர்கள். சரி, வாக்களிக்கிறாங்க, வாக்களிக்கலை, அவர்களோடு ஒரு உரையாடலை ஏற்படுத்த வேண்டியதான ஒரு அவசியம் என்ற ஒன்று எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கிறது. இது திமுக மட்டுமல்ல, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கட்டாயமாக வேறு எல்லா தரப்போடும் பேசி கருத்து மாற்றத்தை நிகழ்விக்க செய்து அவர்களை தங்களுடைய ஒரு கட்சி சார்பாக அல்லது தங்களுக்கு வாக்களிப்பவர்களாக மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நிரந்தரமாக சில வாக்குகள் உங்களுக்கு வரவே போவதில்லை. இப்போ இதை முக்கியமாக அவர் எடுத்து திமுக மீட்டிங்கில் வெளிப்படையாக பேசியது ரொம்பவும் வரவேற்கத்தக்கது. அதோடைய அந்த அடிப்படை புள்ளி வந்து சரியாக அவர் பிடித்திருக்கிறார். நீ போய் அவர்களிடம் பேசு. அப்போ அதை நான் இன்னுமே நீட்டிக்க சொல்லுவேன் 2 பேருக்கு. அதாவது ஒன்று, திமுக மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுமே எல்லா தரப்புகளோடும் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். 2வது, இங்கே ரொம்ப முக்கியமாக இது இந்த ஜென்சி அப்படிங்கிற ஒரு க்ரௌடு, முதல் முறையாக வாக்களிக்க வந்திருப்பவர்கள், முதல் முறையாக பெரும்பாலானவர்கள் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருந்தால் அவர்கள் அந்தந்த நம் குடும்பம் யாருக்கு வாக்களிக்கிறதோ அந்த குடும்பத்துக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள். வெகு சிலர் தான் 10-15 வயதிலிருந்தே அரசியலை படித்து, பத்திரிகையை படித்து, சில கருத்துக்களை ஏற்படுத்தி கொண்டு, கட்சிகள் பற்றிய ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு, வேட்பாளர் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இவருக்காக வாக்களிக்கிறேன் என்று வருவார்கள். பெரும்பாலானவர்கள் தனிநபரால் கவர்ச்சியில் உந்தப்பட்டு இவருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும், அது வந்து கமலஹாசனாக இருக்கலாம், ரஜினிகாந்தாக இருக்கலாம், அவர்களெல்லாம் அரசியல் கட்சிகளை ஏற்படுத்தி தங்களை ஈர்த்திருந்தால், விஜயாக இருக்கலாம், வேறு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சினிமா கவர்ச்சியினால் இழுக்கப்பட்டு வந்து வாக்களிப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. அதனால தான் அரசியல் கட்சிகள் சினிமாக்காரர்களை தங்கள் கூட்டத்துக்கு ஆள் சேர்ப்பவர்களாக பல முறை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இங்கே வந்து விஜயகாந்த் தனியாகவே ஒரு கட்சி ஆரம்பித்தார். நம்ம வந்து எம்ஜிஆர் காலத்துக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியிலும் அந்த கட்சியுடைய பிரச்சார மேடைகளில் சினிமா துறையை சேர்ந்தவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பொதுமக்கள், அதுவும் மிக 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 இளைஞர்கள், அவர்களுக்கு வந்து வேறு தீவிரமான அரசியல் புரிதல் என்பது இல்லாத ஒரு நிலையில் ஒரு கவர்ச்சியின் காரணமாக வாக்களிக்கும் போது அவரோடு நம்ம பேச வேண்டிய அவசியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய எழிலின் கருத்து வரவேற்கத்தகுந்தது. அடுத்து இன்னொரு செய்தி, இது வந்து இந்த செய்தி வந்த உடனேயே அது எதிர்க்கட்சிகளால் மிக கடுமையாக எதிர்க்கப்பட்டது. என்னென்னா, ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க, 31 பேர் அடங்கிய கூட்டு நாடாளுமன்ற குழு. எதற்கு? பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் போன்றவர்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் 30 நாளைக்கு மேல் சிறையில் இருக்க வேண்டி வந்தால், பிணை இல்லாமல் சிறையில் இருக்க வேண்டி வந்தால் அவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் அதற்கான சட்ட முன்வரைவு பற்றிய பேச்சு வந்த பொழுதே இது வந்து கடுமையாக எதிர்க்கப்பட்டது எதிர்க்கட்சிகளால். இது எல்லாமே நீங்கள் பண்ணுறது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு சிலரை கட்டம் கட்டி, முக்கியமாக எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களை அப்புறப்படுத்துவதற்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நயவஞ்சகமான திட்டம் அப்படிங்கிறது தான். உடனே பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்படியெல்லாம் இருந்தால் நாங்கள் பிரதமரையும் அதில் சேர்ப்போமா? இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா? அவர்கள் இதை எங்கே கொண்டு வராங்கன்னா, எமர்ஜென்சி காலகட்டத்தில்
பிரதமர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டும் எந்த குற்றச்சாட்டுமே நாட் அப்ளிகபிள். அவர்கள் மீது குற்றம் இருந்தாலும் அதை மேற்கொண்டு தொடர முடியாது, அதற்கான பர்மிஷன் கொடுக்கப்பட மாட்டாது என்று. இதை நம்ம ஒப்பு நோக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் அமெரிக்க அதிபர் இருக்கார், இப்பொழுது வந்து ட்ரம்ப் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் மீது அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று இன்றைக்கு தகவல் தெரிந்தாலும் அவர் மீது எந்த வழக்கும் நீங்கள் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது போட முடியாது. இன்னும் சொல்ல போனால் ட்ரம்ப் வந்து இது அந்த அமெரிக்க சட்டம். இது ட்ரம்ப் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. அந்த தீர்ப்புக்கு என்ன தண்டனை என்று தர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அந்த நேரத்தில் இவர் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார். உடனேயே அந்த தண்டனை என்பது அப்படியே தொங்கல்ல விட்டு வச்சிருக்காங்க. இப்போ இவருக்கு இன்னும் பல பவர்ஸ் இருக்கு. பவர் டு பாடன் அப்படின்னு ஒன்று இருக்கு. தான் செய்த குற்றத்தை தானே மன்னித்து கொள்ளக்கூடிய உரிமை எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்காக மட்டும்தான் சொல்றேன். இந்தியாவில் அப்படி கிடையவே கிடையாது. யாருமே அவர் பிரதமராக இருந்தாலுமே அவர் ஒரு குற்றம் செய்திருக்கிறார் என்றால் அவர் மீது பிரசிடென்ஷியல் சாங்ஷன் சொல்லுவோம். பிரசிடென்ட்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கி அவரை வந்து நம்ம முதல்ல விசாரணைக்கு உட்படுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி தரலாம். இது பேப்பரில். இதே மாதிரி தான் முதலமைச்சர் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ குற்றங்கள் இருந்தால் கவர்னரிடமிருந்து அனுமதி பெற்று அந்த கேஸை ப்ராசிக்யூட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக அவர்களை ஜெயிலுக்கும் அனுப்புவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை நம்ம பார்த்தோம். நம்ம வந்து ஜார்க்கண்டுடைய முதல்வரும் ஹேமந்த் சோரனும் டெல்லியுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சிறைக்கு அனுப்பப்பட்டதை பார்த்தோம். அப்போ அவங்க சிறைக்கு அனுப்பப்படும் பொழுது அவர்கள் பதவியில் தொடரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இதில் ஹேமந்த் சோரன் பதவி விலகினார். மீண்டும் அவர் வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த பதவியை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடைய பதவியை விலக தயாராக இல்லை. அப்போ அவருக்கு எக்கச்சக்கமான அழுத்தங்கள் தரப்பட்டு அவர் எந்த மாதிரி கோப்பில் கையெழுத்து போடுவாரா மாட்டாரா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் இதிலெல்லாம் ஈடுபட்டது. அதன் விளைவாகத்தான் இந்த சட்ட திருத்தமே வந்து மத்திய அரசினால் கொண்டு வரப்படுகிறது. சரியா தவறா அப்படிங்கிறத தள்ளி வைத்துக்கொள்வோம். அவர்கள் இதை வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறத மட்டும் சேர்த்து கொள்ளாமல் இன்னும் ப்ராட் பேஸ்டாக பிரைம் மினிஸ்டரையும் அதில் சேர்த்துக்கொள்கிறார். அது வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை வந்து இது தவறாக மட்டுமே பயன்படுத்தப்படும், இது வந்து பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் இது செயல்படுத்தப்படாது, பிரதமர் மீது யாரும் வழக்கு தொடுக்க போவதில்லை, அப்போ இது எல்லாமே நீங்கள் சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாநிலத்தையும் கட்டம் கட்டி அதில் எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவர், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுக்கு எதிர்க்கட்சியில் ஒருவர் அங்கே ஆட்சி செய்யும் பொழுது அவரை எப்படியாவது பிடித்து அவரை ஜெயிலுக்குள் அடைத்து விட வேண்டும், அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அதற்கு பிறகு அங்கே சில குழப்பங்களை விளைவிக்க வேண்டும் என்பதாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்லுகின்றன. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அதை பற்றி பாரதிய ஜனதா கவலைப்படவில்லை. அந்த சட்டத்தை அந்த முன்வரைவை நகர்த்தி கொண்டு வருகிறது. இதை பரிந்துரைப்பதற்காக ஸ்க்ரூட்டனைஸ் த பில், இது ஒரு பில், ஒரு வரைவு வந்துருச்சு. அந்த வரைவை மேற்கொண்டு இதில் ஏதாவது சிலவற்றை சேர்க்க வேண்டுமா சிலவற்றை நீக்க வேண்டுமா என்பதை ஆராய்வதற்காக கூட்டு நாடாளுமன்ற குழு, அது இரு அவைகளையும் சேர்ந்து மக்களவை மாநிலங்களவையை சேர்ந்த ஒரு குழுவை உருவாக்குறாங்க. இப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த 31 நபர் குழுவில் வெறும் 3 பேர் தான் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். இப்போ எங்களுக்கு நீங்கள் தேவையான இடமே கொடுக்கல. இப்போ இடம் கொடுக்கல அப்படின்னா இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை வலுவாக வைப்பதற்கு கூட அங்கே வாய்ப்பு இருக்காது. அந்த வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் இதை முற்றிலுமாக மறுதளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது ஒரு மோசமான ஒன்று என்று அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க. The Congress termed the JPC a mockery, saying the joint opposition representing the majority of Indians is absent. Party alleged it is a JPC of the BJP and its B team. இதை வந்து ஜேபிசிலாம் சொல்லாதீங்க, இது பிஜேபியோடைய ஒரு குழு மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் எங்கே ஆப்போசிஷன் இருக்குது, வெறும் 3 பேரை வந்து எதிர்க்கட்சிங்கிற பேரில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் எங்களுக்கு 10-15 சீட்டு, இப்போ 31 பாதியோட கொஞ்சம் குறைவாவது இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கை. இதை வந்து மத்திய அரசு இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா அப்படின்லாம் தெரியல. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த யார் அப்படின்னு பார்த்தா
இந்த கமிட்டியோடைய ஹெட்டாக, தலைவராக லோக்சபா மெம்பர் பிஜேபி லீடர் அபராஜிதா சாரங்கி என்பவர் இருப்பார். இந்த பேனலில் வந்து 21 பேர் லோக்சபாவிலிருந்தும் 10 பேர் ராஜ்யசபாவிலிருந்தும் இருப்பார்கள் அப்படின்னு அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து லாஸ்ட் மந்த் என்சிபி broke ranks with இந்தியா பிளாக் decided to be part of the panel. ஸோ அப்போ இதில் யாரெல்லாம் இப்போ இருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்னா, சரத்பவாருடைய கட்சியிலிருந்து ஒருவர் இருக்கிறார். இவரை தவிர ஏஎம்ஐஎம் உடைய அசாதுதீன் ஓவைசி இருக்கார். அதுக்கப்புறமா பிஜேடி, ஒய்எஸ்ஆர்சிபி, எஸ்ஏடி இந்த கட்சியெல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து சிலர் எல்லாமே ஆளும் கட்சியுடைய ஃப்ரெண்ட்லி கட்சியாக பார்க்கப்படுபவர்கள். பிஜு ஜனதா தளாக இருக்கட்டும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், ஷிரோமணி அகாலி தளாக இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ உண்மையிலே வந்து 3 பேர்னு அவங்க சொல்கிறது நியாயம் இல்லை. பாரதிய ஜனதா அல்லாத, என்டிஏ அல்லாத கட்சிகளிலிருந்து மேலும் சிலரும் இருக்காங்க இதில். ஆனால் அவர்களெல்லாம் இந்த காங்கிரஸுடன் இருக்கக்கூடிய கட்சிகள் உண்மையான எதிர்கட்சியாக பார்க்கல அப்படிங்கிறது தான். இது வந்து அரசியல். இதை தாண்டி இனிமேல் மாற்றங்கள் செய்ய போவதாக எனக்கு தெரியவில்லை. இந்த டிராஃப்டோடைய ஒரு வடிவம், கொஞ்சம் மாறுபட்ட ஒரு வடிவம் நாடாளுமன்றத்தின் அவைகளில் சமர்ப்பிக்கப்படும். அது வரும்பொழுது நாம் அதை மேற்கொண்டு பேசுவோம். அதை எடுத்துக்கொள்வோம். இது வந்து சினிமா அரசியலில் இருந்து படிப்பை நோக்கி போகிறது. 155 candidates from தமிழ்நாடு clear UPSC மெயின்ஸ் எக்ஸாம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். இது வந்து இந்த செய்தி முக்கியமாக சொல்வது என்னென்னா, தமிழ்நாடு has registered a marked improvement in the Union Public Service Commission Civil Services main exam this year with 13.97% increase compared to the previous year. ஸோ சென்ற முறை 136 பேர் இந்த மெயின்ஸை கிளியர் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை 155 பேர், அது அதிகமாக இருக்குது. ஓகே, இது மொத்தமாக 700 பேர் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டிலிருந்து எழுதினதில் 155 பேர் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்காக அடுத்த லெவல் போகிறதுக்காக குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அடுத்தது இதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, தி ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் ரன் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ தமிழக அரசு இந்த மாதிரியான குடிமைப் பணிகளுக்கான இந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதுபவர்களுக்கு உதவி செய்வதற்காக என்றே ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ரன் பண்ணுது, ஏஐசிஎஸ்னு, ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்னு. அதிலிருந்து எழுதியவர்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் 77.08% உயர்ந்திருக்கிறது. சென்ற ஆண்டு 35.29% தான் இந்த தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள். அது வந்து அது எப்படின்னா வந்து உங்களுக்கு இதற்கென்றே மத்திய குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழகத்தில் இருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 1000 மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கு தயாராகும் வகையில் 10 மாதங்களுக்கு மாதம் ரூபாய் 7500ம், முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் 25,000ம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. அதில் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற 659 பேருக்கு முதன்மை தேர்வு பயிற்சிக்கு ஏதுவாக ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அப்படின்னு அந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த ஒரு ப்ரிலிம்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஊக்கத்தொகை பெற்ற 659 பயனாளிகளில் 155 பேர் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஓகே, இந்த 155 பேரில், அதாவது நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாலும், எங்கே நீங்கள் இதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் அரசு உதவித்தொகை வழங்குகிறது. அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமானது. தமிழக அரசு இது பாராட்ட வேண்டும். அந்த 155 பேரில் 87 பேர் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வந்து ஃபென்டாஸ்டிக் நியூஸ். 2025ஆம் ஆண்டின் யூபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழக மாணவர்களுக்கு நேர்முக தேர்வுக்கான பயிற்சி, இப்போ அடுத்து நேர்முக தேர்வு போக போகிறாங்க இல்லையா, அதற்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு வாயிலாக ரூபாய் 50,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஸோ ஸ்டெடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய பேச்சு வந்தது. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள்
யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் தேர்ச்சி பெறுவது மிக 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 குறைவாக இருக்கிறது என்ற ஒரு பேச்சு இருந்தது. அது உண்மையும் கூட. அதன் காரணமாகத்தான் தமிழக அரசு இதை ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிட்டியாக எடுத்துகிட்டு வந்து சரியான வழிகாட்டுதலுக்காக 2 காரியம் பண்ணுறாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். ஒன்று, ஊக்கத்தொகை தருதல். அது முதல்ல 7,500 ரூபாயாகவும், ஒரு லெவல் தாண்டியதுக்கு பிறகு அது 25,000 மாதமாகவும், அந்த தேர்வையும் தாண்டி பர்சனாலிட்டி டெஸ்ட் என்ற அந்த நேர்முக தேர்வை நோக்கி போகும்பொழுது அந்த காலகட்டத்தின் பயிற்சிக்காக மாதம் 50,000 ரூபாய் உதவித்தொகையாகவும் தருவது என்பது அது ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு விஷயம். அது ஒன்று. அது வந்து பணமற்றவர்களுக்கு, ரொம்பவும் வறுமையின் பின்னணியில் இருந்து வந்து ஆனால் மிகவும் திறமை வாய்ந்தவர்களுக்கு இது ரொம்பவே உதவி செய்யும். அவங்க இன்னொரு இடத்துல போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தையும் தேற்றி முன்னேற்றி கொண்டு போய்கொண்டே இதற்குமான ஒரு பயிற்சியில் ஈடுபடுவது என்பது அது எளிதல்ல. அப்போ அதை ஒன்று கவனித்துக் கொள்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அரசின் மையமே, இந்திய குடிமைப்பணி தேர்வு மையமே பயிற்சிகளை கொடுக்கிறது. அந்த மையத்துக்கு நான் போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களோடு ஒரு முறை பேசியிருக்கிறேன். அந்த மையத்திலிருந்து, தமிழகத்திலிருந்து தேர்வான 155 பேரில் 87 பேர் அந்த மையத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கே பயிற்சி கொடுக்கப்படுகிறது, அங்கே நூலகம் இருக்கிறது, அங்கே வெளியிலிருந்தெல்லாம் பலரையும் வரவழைத்து மாணவர்களோடு பேச வைக்கிறார்கள். ஸோ இது எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்பொழுது தமிழக அரசு ரொம்பவும் கவனமாக, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற துறைகளில் அலுவலர்களாக, அஃபீஷியல்ஸாக வரணும் என்பதற்காக ஒரு பெரிய முன்முயற்சியை எடுத்து வருகிறது. அதற்கு இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக ஊக்கத்தொகையெல்லாம் தரப்படுகிறது என்ற இந்த செய்தி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கணும். அவர்களை மேலும் பாராட்டணும். ஒரு உலக செய்தி ஒன்றுக்கு போவோம். ட்ரம்ப்பை பற்றி என்ன நியூஸ் வந்தாலும் நம்ம ஒரு புன்னகையோடு தான் வந்து அந்த செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இது ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கு. அந்த நியூஸை முதல்ல படிச்சிடுறேன். கம் டு யூஎஸ், ட்ரெயின் அமெரிக்கன்ஸ், கோ ஹோம், டீம் ட்ரம்ப்ஸ் நியூ H1B விசா அப்ரோச். இது வந்து தலைப்புச் செய்தி. ஆனால் ட்ரம்ப் எக்ஸாக்டாக என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இது. ஃபாக்ஸ் நியூஸில் லாரா இன்கிராம் அப்படிங்கிறவங்களோட இன்டர்வியூ ட்ரம்ப் அவங்க பண்ணுறாங்க. அதில் வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு, ஒரு கேள்வி லாரா இன்கிராம் வைக்கும் பொழுது, ஐ அக்ரி பட் யூ ஆல்சோ டூ ஹாவ் டு பிரிங் இன் டேலண்ட் அப்படிங்கிறார். கேள்வி என்னென்னா வந்து நம்ம நாட்டிலே நிறையா டேலண்ட் இருக்குது, நம்ம எதற்காக வெளிநாட்டிலிருந்து இமிக்ரெண்ட்ஸை இங்கே வர சொல்கிறோம் என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இல்லை நமக்கு வந்து வெளியிலிருந்தும் டேலண்ட் தேவை அப்படின்னு. உடனடியாக லாரா இன்கிராம் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஹவ் பிளென்டி ஆஃப் டேலண்ட் இன் த கண்ட்ரி அப்படிங்கிறாங்க. இவர் பேசுகிறத மறித்து உடனே அவர் சொல்கிறாரு, நோ யூ டோன்ட், நோ நோ யூ டோன்ட் ஹவ் சர்டன் டேலண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஹவ் டு லேர்ன். ஓகே. ஸோ உடனடியாக அவர் என்ன சொல்கிறாரு, உடனடியாக மறுக்கிறாரு. கிடையாது கிடையாது, நம்மக்கிட்ட பல டேலண்ட் கிடையாது, அதை நாம் வெளியிலிருந்து பெற்றுதான் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த நாட்டோட பிரசிடென்ட் சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது. உண்மையில் பல நாட்டின் அரசியல்வாதிகள்லாம் இவ்வளோ வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ட்ரம்ப்பை பாராட்டுறதுக்காக இதை சொல்லலை. ட்ரம்ப் வந்து மனதில் பட்டதை, அது நல்லது கெட்டதெல்லாம் பார்க்காம பட்டார்னு பேசிடுவார். அதன் விளைவாக பிரச்சனைகளும் வரும், சில சமயம் நல்ல விஷயங்களும் ஏற்படும். ஏன்னா ட்ரம்ப் சொல்வது உண்மை. அமெரிக்கா இவ்வளவு முன்னேறிய அளவுக்கு தொழில்நுட்பத்தில் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம், அவர்கள் உலகம் முழுவதிலிருந்தும் திறன் பெற்ற நபர்களை அந்த நாட்டுக்கு கூட்டு கொண்டு வருவது தான். அப்படி வந்தவர்கள்தான் அந்த நாட்டின் மிக மிக முக்கியமான தொழில்நுட்ப முன்னெடுப்புகளை செய்திருக்கிறார்கள். இதுக்கு வந்து எக்கச்சக்கமான உதாரணங்களை சொல்லலாம். நான் உதாரணங்களுக்குள்ளே போகவே போவதில்லை. நீங்கள் வந்து கூகுளோட தலைவர் யாருன்னு பாருங்கள், மைக்ரோசாஃப்டோட தலைவர் யாருன்னு பாருங்கள். இன்றைக்கு ஏஐயில் சாட்ஜிபிடி போன்று மிகப்பெரிய அளவுக்கு வலுவாக முன்னேறி வரும் பெர்ப்ளெக்சிட்டி என்னும் அமைப்பை தோற்றுவித்தது யாருன்னு பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வாருங்கள். எவ்வளவு பேர் இந்தியாவிலிருந்து போனவர்கள்னு, அதே மாதிரி சீனாவிலிருந்து போனவர்கள், இஸ்ரேலிலிருந்து போனவர்கள், இப்படி ஏகப்பட்ட குடியேறிகளை வைத்துத்தான் அந்த நாடு தொழில்நுட்பத்துறையில் மிக 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 முன்னிலையில் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம்
பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அதே நாட்டில்தான் எந்த வெளிநாட்டு குடியேறியும் இருக்கக்கூடாது, இமிக்ரண்ட் அப்படிங்கிறவங்க இருக்கவே கூடாது. அது இமிக்ரண்ட்டை நம்ம வந்து பல வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று வந்து இல்லீகல் இமிக்ரண்ட். இல்லீகல் இமிக்ரண்ட் என்பவர்கள் நியாயமான வழியில் ஒரு விசா ஒன்றை பெற்றுக்கொண்டு அந்த நாட்டுக்குள் போகலாம். அவங்க சும்மா பார்டர் கிராசிங். இப்போ பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்குள் நுழைவதற்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்கின்றன, யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவில் நுழைய முடியும், கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய முடியும். இந்த மாதிரி எளிதாக நுழைவதற்கான ஓட்டைகளை எல்லாம் அடைப்பதற்கு அந்த நாடு மிக பயங்கரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி உள்ளே வந்து அந்த ஒட்டுமொத்த நகரத்தில் கரைந்து போய்விடலாம். நீங்கள் கரைந்து போபவர்களை எல்லாம் கண்டுபிடித்து வெளியே அனுப்புவதற்காக இன்றைக்கு அவர்கள் மிக பயங்கரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இல்லீகல் இமிக்ரேஷன். லீகல் இமிக்ரேஷனையும் எதிர்க்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் அந்த நாட்டில் இருக்கின்றார்கள். அவங்க என்ன மாதிரி பார்க்குறாங்கன்னா, இப்போ ஒரு இந்தியாவை உதாரணமாக வச்சுப்போம்னா, நமக்கு தேவை இந்தியா தான் இப்போதைக்கு. இந்தியாவிலிருந்து தொழில்நுட்பத்துறை, ஐடி துறையில் வேலை செய்ய போபவர்கள் எல்லாருமே ஒரு குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்காக எடுத்து செல்லப்படும் ஒரு அந்த நாட்டின் உண்மையான குடிமக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க. எல்லாரும் இல்லை, குறிப்பிட்ட ஒரு சிலர் இந்த இமிக்ரண்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு நிறுவனத்தில் 100 பேர் ஐடி ஃபீல்டில் இருக்காங்கன்னா அதில் 60 பேர் வந்து இந்தியாவிலிருந்து போனவர்கள்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த 40 அமெரிக்கர்களுக்கு ஒரு பெரிய த்ரெட் ஒன்று வந்துடுது. ஸோ அந்த சிக்கல் வந்து வெளிப்படையாக இப்போது ட்ரம்ப்பை தேர்ந்தெடுப்பதில் அதெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அந்த சமயத்தில் அதற்கு ஆதரவாக H1Bங்கிறத வந்து ரொம்ப டைட்டன் பண்ண ஆரம்பித்தார் ட்ரம்ப். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அதை பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். ஒரு பெரிய ஒரு ஃபீஸ் ஒன்று போட்டு டமார்னு வந்து ஒரு $100,000 ஃபீ என்ட்ரிக்கு அப்படின்லாம் வந்து சொன்னார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிஃபை பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து ஏற்கனவே H1B வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லை, புதிதாக H1B வாங்குபவர்களுக்கு தான் அப்படின்னு. அதுக்கப்புறமும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வாட்டர் டவுன் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக மாறி போய் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பேச்சு கூட இருந்தது, H1Bயில் அந்த நாட்டில் இருப்பவர்கள் ஒரு டேக்ஸ் அடிஷ்னலாக பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு. இல்லாட்டி அந்த நம்பர் ஆஃப் H1B விசா கொடுக்குற அந்த நம்பரை குறைக்கணும் அப்படின்னு. இப்படி ஒவ்வொன்றாக பேசி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் டக்குன்னு அவர் மாறி நோ யூ டோன்ட் ஹவ் சர்டன் டேலண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஹவ் டு லேர்ன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து சொல்ல வச்சிருக்குன்னா, இதுதான் உண்மையான ஃபேக்ட். அப்போ இதற்கு முன்னாடி நடந்தது அரசியல், இப்போ வெளிவர்றது நிதர்சனம். ஸோ ட்ரம்ப் சில நேரங்களில் மனதில் பட்டதை அதே சமயம் உண்மையும் பேசுகிறார் அப்படிங்கிறது தான். அப்போ அதற்காக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ ட்ரம்ப் இதை சொல்லி முடித்த உடனேயே இந்தியர்களை பெரும் எண்ணிக்கையில் உள்ளே எடுக்க போகிறாருன்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே மல்டிபிள் தரப்பு இருக்குது. ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் லாபி, இந்த ஐடி இண்டஸ்ட்ரி லாபி H1Bயை அதிகப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ப்ரோக்ராமர்ஸ் கிடையாது. நீங்கள் இன்றைக்கு வந்து ஒரு 1,00,000 புது ப்ரோக்ராமர்ஸ் வேணும்னா அமெரிக்காவில் கிடையாது. இந்தியாவில் ஐடி படிக்கக்கூடிய எவ்வளவோ மாணவர்கள் இருக்கிறார்கள், அமெரிக்காவில் அவ்வளோ பேர் படிப்பதில்லை. அதுதான் ஃபேக்ட் அங்கே, ரைட்? இன்றைக்கு முக்கியமான செயல்பாடுகள் அமெரிக்காவுக்கான ஐடி வேலைகள் எல்லாமே இந்தியாவில் இருந்து தான் போய்கொண்டிருக்கிறது. அந்த வேலையெல்லாம் நீங்கள் ஆளாக போகிறீங்களா அல்லது வேலையாக போகிறீங்களாங்கிறது தான் ஒரே வித்தியாசம். பட் இங்கே தான் வந்து பெருமளவுக்கு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். அப்போ உடனே அவர் வந்து விசாவை இன்க்ரீஸ் பண்ணிடுவாரான்னா அல்லது கட்டணத்தை குறைப்பாரான்னா அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்தியர்கள் எதிர்பார்ப்பது அதுதான். இப்போ நீங்கள் கடைசியாக சுமத்திய கட்டணத்தை குறையுங்கள், எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள். அப்புறம் H1B விசாவில் போனவர்களுடைய டிபெண்டன்ஸ், அவங்களுடைய ஆணாக இருந்தாக மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் அங்கே போவதற்கான டிபெண்டன்ட் விசா, அதை பெறுவதில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குங்கள்னு. அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா இப்பொழுதைக்கு நடக்கும்னு நான் நினைக்கல. ஆனால் அங்கே மல்டிபிள் தரப்பு இருக்குது, அவர்கள் பிரசிடெண்ட்டை வெவ்வேறு பக்கமாக இழுக்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதிலேருந்து. இறுதியாக ஒரு செய்தி, இதில் வந்து விளையாட்டு பயங்கரவாதம் ரெண்டும் ஒன்றா சேருது.
இந்த செய்தியை பார்த்துருவோம். கிரிக் இன்ஃபோவில் வந்திருக்கக்கூடிய செய்தி இது. ஸோ விஷயம் இதுதான். இந்தியாவில் டெல்லியில் ஒரு பெரிய கார் குண்டு வெடிப்பு நிகழ்ந்து கிட்டத்தட்ட 13 பேர் அதில் இறந்து போகிறாங்க. அதற்கு அடுத்த நாளே இஸ்லாமாபாத்தில், இந்தியாவுடைய தலைநகரம் தில்லி மாதிரி பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத்தில் ஒரு கார் குண்டு வெடிப்பு நிகழ்ந்து அதில் பலர் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு காரணம் தாலிபான், ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவும் அதற்கு ஆதரவாக இருக்கிறது என்று பாகிஸ்தானிலிருந்து குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. ஆனால் இப்போ அங்கே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் அங்கே விளையாடுவதற்காக பாகிஸ்தான் போயிருக்காங்க. சேலஞ்ச் அங்கே தான் வருது. ஓகே, இந்த ஏற்கனவே இதெல்லாம் எதனால் அப்படின்னா 2009 ஏற்கனவே இலங்கை அணி பாகிஸ்தான் போயிருந்தப்ப அங்கே அது ஒரு டெஸ்ட் ஒன் டே சீரீஸ். அதில் மிக பயங்கரமான ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இவங்க பஸ்ஸில் போயிட்டுருக்கும்பொழுது இலங்கை அணி பஸ்ஸில் இருக்காங்க. ஸோ அங்கே அந்த தற்கொலைப்படை குண்டுவெடிப்பு தாக்குதலில் கண்ணாடியெல்லாம் செதறி அந்த முந்தைய நான் சொல்கிறது சென்ற முறை 2009 சமயத்தில் நடந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்து போய் அவங்கள உடனடியாக அந்த இதை சஸ்பெண்ட் பண்ணி, அந்த யாரும் உயிரிழக்கலை, இருந்தாலும் அந்த டூர் சஸ்பெண்ட் ஆகி அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்கா போயிட்டு அதன் பிறகு மீண்டும் அதை விளையாடி அதை அந்த தொடரை முடித்து வச்சாங்க. இப்போ அந்த பின்னணியிலிருந்து பார்க்கும்பொழுது பாகிஸ்தான் என்பது ஒரு பாதுகாப்பு, அதுக்கு பிறகு பல முறை அங்கே பல ஆண்டுகளுக்கு அங்கே மேட்ச் நடக்கலை. பாகிஸ்தான் தன்னுடைய ஹோம் ஆட்டங்களை எல்லாம் அவர்கள் அபுதாபியில், ஷார்ஜாவில் அந்த மாதிரி போய் கல்ஃபில் தான் போய் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் நார்மலைஸ் ஆனதுக்கு பிறகு மீண்டும் வந்தது. இப்படி பாகிஸ்தானில் போய் விளையாட மாட்டோம் என்று பல நாடுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இலங்கை அவர்களுக்கு ஆதரவாக, எங்களுக்கும் தீவிரவாதம்னா என்னென்னு தெரியும், நாங்களும் தீவிரவாத தாக்குதல்களை எல்லாம் ஒரு காலத்தில் சந்தித்திருக்கிறோம்ட்டு இலங்கை அவர்களுக்கு ஆதரவாக ஃபுல் டூர்லாம் போய் விளையாடிருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இதுதான் பேக்ரவுண்ட், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 8 வீரர்கள் எங்களால் இங்கே இருக்க முடியாது, நாங்கள் திரும்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இலங்கை கிரிக்கெட் வாரியம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம், நீங்கள் அங்கே தான் இருக்கணும் அப்படிங்குது. உங்களுக்கு எப்படியாவது சேஃப்டி கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் SLC செட் த போர்ட் had assured players of their safety and instructed the team to continue playing the matches as scheduled. Board laid out consequences for any member of the touring party who defies their instruction. If any players or members of the support staff return despite SLC's directives, a formal review will be conducted to assess their actions and an appropriate decision will be made upon the conclusion of the review. ஸோ பயங்கரமாக மிரட்டுறாங்க, நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை அணியில் வைத்துக்கொள்ள வேண்டுமா என்பதை கூட நாங்கள் பார்ப்போம். இது என்னென்னா, இது வரைக்கும் ஸ்ரீலங்கா 3 ஒன் டே மேட்ச்சில் ஒரு ஒன் டே மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வேயோடு சேர்ந்து T20 இன்டர்நேஷ்னல் ட்ரை சீரீஸ் ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கட்டாயமாக நாங்கள் சேஃப்டிக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறோம் என்று சொன்னதன் பேரில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த பயம் இருக்கு இல்லையா, 2009 இது பிளேயர்ஸை நேரடியாக அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கினது இப்பொழுது இவ்வளவு ஆண்டுகள் கழித்து இவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுங்கிறதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதே நான் சொன்ன மாதிரியே இலங்கை தான் மீண்டும் அவர்கள் நாட்டுக்கு போய் பாகிஸ்தானில் போய் விளையாட ஆரம்பித்தது இந்த 2009க்கு பிறகும் கூட. ஆனால் இப்பொழுது அவர்கள் சொல்வது நியாயம் மாதிரியாக எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சுச்சுவேஷனை ஸ்டடி பண்ணுவோம், அட்லீஸ்ட் டிலே பண்ணுவோம். நீங்கள் அங்கே ஹோட்டலில் இருப்பது என்பது வேறு, ஹோட்டல்லேருந்து கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்லேருந்து மீண்டும் ஹோட்டலுக்கு வர்றது போன்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரிஸ்கியான விஷயங்கள். அதுவும் பாகிஸ்தானில் மிக மிக ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழல் ரொம்ப நாளாக நிலவிக்கிட்டு இருக்குது. அங்கே மல்டிப்புள் ஸ்டேட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. பலூச்சிஸ்தானில் ப்ராப்ளம் இருக்குது, சிந்தில் ப்ராப்ளம் இருக்குது, கைபர் பக்தூன்வாங்கிற பகுதியில் ப்ராப்ளம், நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் ப்ராவின்ஸ்னு சொல்லுவோம், அங்கே ப்ராப்ளம் இருக்குது. இந்தியாவோடு எல்லை பதட்டம் இருக்குது. இந்தியா மீண்டும்
ஒரு மிலிட்ரி ஆக்ஷனை பாகிஸ்தான் மீது நிகழ்த்துவதற்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது எப்போ நடக்கும், நடக்குமா நடக்காதாங்கிறது எதுவுமே நம்ம இன்றைக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தானில் கிரிக்கெட் விளையாடுவது என்பது கடினம்தான். ஆனால் இது பாகிஸ்தானில் கிரிக்கெட் நடக்கலைன்னா பாகிஸ்தானுடைய வருமானம், பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுடைய வருமானமும் மிக கடுமையாக பாதிக்கப்படும். ஸோ இது இன்னும் அடுத்த 2-3 நாட்களில் நமக்கு ஒரு தெளிவு வரும். இலங்கையால் தன்னுடைய வீரர்களை கட்டுப்படுத்தி வைக்க முடியுமா, இல்லை எனக்கு உயிர் தான் முக்கியம்ப்பா, எனக்கு பணமே வேண்டாம் என்று சிலர் மீண்டும் இலங்கையை சென்று விடுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து. இன்றைய செய்தி அலசலில் என்னோடு கலந்து கொண்டு இது அனைத்தையும் கேட்டு பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் கொடுங்கள். இந்த சேனல் கிழக்கு நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் அனைவரையும் ஆதரிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.